சில பேர்த்தோட வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இங்கிலீஷ் நல்லா பேசணும், ஃப்ளூயண்ட்டாக பேசணும், பயம் இல்லாத பேசணும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ வந்து அவங்களுக்காக. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மேபி அவங்க ஸ்கூலாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரெண்டோட சஜஷனாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கிராமர் புக்லேருந்து ஆரம்பிப்பாங்க. லைக் சப்ஜெக்ட் இங்கிலீஷில் வந்து ஒரு சென்டென்ஸ்னால் சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வேர்ப் இருக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், இது ஆப்ஜெக்டிவ், இந்த அட்வர்பு இப்படின்னு சொல்லிட்டு கிராமர் ரீதியாக போவாங்க. ஓகே, ஸோ ஃபுல்லாக ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு பாயிண்டில் என்ன ஆகுனா அந்த ரூல்ஸை பயங்கர ட்ரை ஆகி போர் அடிச்சிடும். அப்புறம் டோட்டலாகவே மறந்துடுவாங்க இங்கிலீஷ் படிக்கணுங்கிறதே. ஓகே, ஸோ எப்போயுமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கும்போது, ஒரு என்ன லாங்குவேஜ் நம்ம படிக்கும்போது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம கிராமரை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஓகே, ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி லாங்குவேஜ் வந்து குயிக்காக லேர்ன் பண்ணுது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் குழந்தைங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிப்பாங்கங்கிறது. எந்த லாங்குவேஜாக இருந்தாலும். என்ன காரணம்னா, நல்ல லாங்குவேஜை வந்து அவங்க வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. லைக் அவங்க அம்மா கிட்டேருந்து முதல்ல கேட்குறாங்க, அவங்களோட உறவினர் கிட்டேருந்து கேட்குறாங்க. ஸோ கேட்க 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 பேட்டர்ன்ஸ் இந்த லாங்குவேஜ் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படி தான் லாங்குவேஜ் இருக்கணுங்கிறது. ஓகே, ஸோ நம்மளும் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு கிராமர்லேருந்து ஆரம்பிக்கிறது. அதை விட நம்ம வந்து இங்கிலீஷ் நியூஸை ஃபஸ்ட் நம்ம கேட்போம். இங்கிலீஷ் நியூஸாக இருக்கட்டும், இல்லைனா மூவிஸாக இருக்கட்டும், நல்ல மூவிஸோ நியூஸோ நம்ம கேட்கும்போது இந்த லாங்குவேஜ் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஓகே, இப்போது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரில் அவங்க யூஸ் பண்ணும்போது நம்மளும் வந்து சின்ன சின்னதாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை நம்ம லாங்குவேஜில் இன்கார்பரேட் பண்ணணும் நம்ம நினைக்கணும். ஸோ நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா நம்ம லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகாது. ஓகே, நம்ம இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு மூவிலேயே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், பெர்ஹாப்ஸ் ஐ வுட் லைக் டு சூஸ் தட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். பெர்ஹாப்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியாது பெர்ஹாப்ஸ்னு என்னென்ட்டு. மேபி நீங்கள் போய் டிக்ஷனில் போய் பார்க்குறீங்க, பெர்ஹாப்ஸ்னா மேபின்னு இருக்குது. ஐ வுட் லைக் டு சூஸ் தட்னு சொல்கிறாங்க, நான் அதை வந்து தேர்ந்தெடுப்பேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை சொல்ல நினைக்கணும். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி லாங்குவேஜை, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட லாங்குவேஜில் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணும்போது ஒரு பாயிண்டில் பார்க்கும்போது நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கிராமர் கிடையாது. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நல்ல லாங்குவேஜை வந்து மற்றவங்ககிட்ட நம்ம கேட்குறோம், மூவிஸில் பார்க்குறோம், இங்கிலீஷ் நியூஸில் பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம லாங்குவேஜில் இன்கார்பரேட் பண்ண நினைக்கிறோம். இப்படி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன், ஸ்டில் எனக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்னா, இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு காரணம் என்ன, அவங்க வந்து முயற்சி எடுக்கிறதுல பார்த்ததுக்கப்புறம் அவங்க பேச முயற்சி எடுக்காட்டி வந்து அது வேஸ்ட்டு. அது வந்து நம்ம பார்க்காதது தான் சம்மந்தம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான பார்ட் என்னென்னா, நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும் ஒரு அந்த ஆம்பியன்ஸை. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம மூவிஸ் பார்க்க போகிறோம், நம்ம இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸை வந்து நம்ம கேட்க போகிறோம். CNN இருக்கட்டும், இல்லை BBC, அவங்க எப்படி லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம அர்த்தம் தெரிஞ்சதுக்கப்புறம் சின்னதாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியிலையோ, நம்ம யார்கிட்டயாவது பேசும்போது. ஓகே, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரிமெண்டலாக பண்ணும்போது யூ வில் ஸ்டார்ட் டு யூஸ் த லாங்குவேஜ். ஓகே, அதுதான் முதல் ஸ்டெப்பாக இருக்கணும். ஸோ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, நிறைய பேர் வந்து ஒரு ரெனன் மார்ட்டின்ங்கிற மாதிரி ஒரு புக் ஒன்று வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிராமர் பேஸ்டு வே ஆஃப் லேர்னிங் த லாங்குவேஜ். அது வந்து மேபி ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு லாங்குவேஜை பற்றி ஒரு நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதுதான் அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா that will be great. பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து that is not the right method. So the first step is get yourself exposed to English language through seeing good English movies and watching English channels. ஓகே, அதோட நின்றக்கூடாது. அதில் இருக்கிற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அர்த்தங்கிறது சின்னதாக நீங்கள் இன்கார்பரேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் முதல் ஸ்டெப்பாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம தோல்விகளை வந்து வரவேற்கணும். ஏன்னா நம்ம வெற்றி நம்ம பார்க்குற காரணமே நம்ம தோல்வியை சந்தித்ததுனால தான். ஓகே, நம்ம பேசும்போது இனிஷியல் டைம்ஸில் மக்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ சரியாக பேசலை, எல்லாம் பேசும்போது மறந்துடும், நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திப்பீங்க. ஓகே, இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் சந்திச்சிட்டோம், நம்ம அவமானப்பட்டுட்டோம்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம்னா நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்து நம்ம முடிக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு இந்த ஃபெயிலியர் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து தோல்வி வந்து கண்டிப்பாக ஒரு பார்ட் ஆஃப் சக்ஸஸுங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கணும். நான் ஒரு கதை சொல்கிறேன். அலெக்சாண்டர் டைமில் வந்து அவங்க அப்பா பேர் வந்து ஃபிலிப்ஸு.
அவர் வந்து பெரிய மன்னன் அந்த டைமில். அவர் வந்து மாசிடோனியாங்கிற இடத்துல இருந்தவர். அவர் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து இம்பீரியல் ஆம்பிஷன் எப்படி பிரிட்டிஷ்காரங்களுக்கு இருந்திருக்கு, அதே மாதிரி அவருக்கு இருந்திருக்கு. அப்போது என்னாச்சுன்னா, அலெக்சாண்டர் என்ன சொன்னார்னா, எங்கள் அப்பாவோட வெற்றினாலே எனக்கு வந்து ஒரு சாதனை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகிறது இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு குதிரை வந்துச்சு. அந்த ஹார்ஸ்மேன் என்ன சொன்னார்னா, அந்த குதிரை அடங்கவே மாட்டேங்குது ஃபிலிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஃபிலிப்ஸ் சொன்னார், சார் அதை விட்டுரு, நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அலெக்சாண்டர் என்ன சொன்னார்னா, ஒரு திறமை இல்லாத ஒரு காரணத்தினால நம்ம வந்து ஒரு நல்ல குதிரையை நம்ம வந்து இழக்க போகிறோங்கிற மாதிரி சொன்னார். அப்போது ஃபிலிப்ஸ் சொன்னார், அப்போது எங்களுக்கெல்லாம் என்ன திறமை இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டப்போ அலெக்சாண்டர் சொன்னார், சரி நீ எனக்கு கூட அந்த குதிரையை நான் வந்து உனக்கு நான் அடக்கி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குதிரை மேலே ஏறி அந்த குதிரைக்கு ஒரு ரைடு கூட்டிகிட்டு போயிட்டு தலையை அப்படியே சூரிய வெளிச்சத்துக்கு பக்கத்தில் திருப்பிட்டார். அந்த குதிரை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த சூரியனோட பிரதிபலிப்பினால் அதோட நிழலை பார்த்து பயந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஓகே, ஸோ இந்த சக்ஸஸ், இந்த சின்ன வயசில் அந்த சக்ஸஸை பார்த்துட்டு ஃப்யூச்சர்லேயும் வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்துச்சு. எந்த டாஸ்க் எடுத்தாலும் நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அலெக்சாண்டர் கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன விஷயமும் வந்து நம்ம வந்து வெற்றி நம்ம பார்த்துட்டோன்னா பெருசாக எடுக்கும்போது நம்ம வெற்றி அடைவோம் கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக, தன்னம்பிக்கையை டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய கோர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த தன்னம்பிக்கையை டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம். அந்த எப்போ தன்னம்பிக்கை வரும்னா, ஒரு கஷ்டமான வேலையை துணிஞ்சு நம்ம செய்யும்போது தன்னம்பிக்கை வரும். ஓகே, இந்த கோர்ஸுக்கு போயிட்டு நம்ம உட்காந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு திருப்பி வரும்போது நம்ம அதே தான் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் அதே லெவலில் தான் இருக்க போகுது. அதுக்கு நம்ம எதுக்காக நம்ம அந்த கோர்ஸுக்கு போனோமோ அதை நம்மளே எடுத்து பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ அதனால் நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அந்த தோல்வி வந்து கண்டிப்பாக வரும். அந்த தோல்வியை நம்ம வந்து நேர்கொள்ளணும். ஓகே, நம்ம அதை சக்ஸஸ் பண்ணிட்டோம்னா அது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ மைக்கேல் ஆஞ்சலோவே எடுத்துக்கோங்க. அவர் வந்து 16ஆம் நூற்றாண்டில் வந்தவர் இட்டாலியில். அவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்கல்ப்டர், பெயிண்டர். ஓகே, டேவிடுங்கிற ஒரு ஸ்டாச்சுவெல்லாம் அவர் தான் ஸ்கல்ப்ட் பண்ணார். அப்போ வந்து மைக்கேல் ஆஞ்சலோ கிட்ட கேட்டிருக்காங்க, மைக்கேல் ஆஞ்சலோ நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க எப்படி அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், நான் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ வேலை பண்ணியிருப்பேங்கிறது வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதுன்னா என்னோட வெற்றியை வந்து பெரிய வெற்றியாகவே நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி நம்ம இப்போ டெமோஸ்தீனஸ்னு ஒரு க்ரீக் ஒரேட்டர் இருக்கார். ஓகே, கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு 400 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவர். அவர் வந்து இப்போ வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஒரு கிரேட்டஸ்ட் க்ரீக் ஒரேட்டருங்கிற மாதிரி பார்க்குறோம். பட் அவர் டைமில் என்னென்னா, அவருக்கு வந்து ஸ்டாமரிங் இருந்துச்சு. ஓகே, திக்கி பேசுகிறதுனால அவர் கல்லெல்லாம் வாய்க்குள்ளே போட்டு பழகினார் அவரோட ஸ்பீச்சஸை. ஓகே, அவரை பார்த்து ஃபிலிப்ஸ், அதாவது அலெக்சாண்டரோட அப்பா ஃபிலிப்ஸ் அந்த டைமில் அவர் பயந்தார் ஆக்சுவலாக. ஏன்னா ஏத்தன்ஸ்கில் தான் அந்த டெமோஸ்தீனஸ் இருந்தார். அவர் வந்து அலெக்சாண்டரோட ஃபாதரோட ஆம்பிஷன், அதாவது மற்ற ஏரியாலாம் கான்கவர் பண்ணவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தார் டெமோஸ்தீனஸ். அது வந்து ஃபிலிப்பிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவரோட ஒரேட்ரி. அதாவது டெமோஸ்தீனஸ் ஒரு ஒரேட்ரி. அவர் எங்கே ஆரம்பிச்சார், கஷ்டம் தான் பட்டார். ஓகே, ஸோ அதனால் கஷ்டப்படாத நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு டைமும் நீங்கள் தோல்வியை ஃபேஸ் பண்ணும்போது, ஓகே, புரியல, எனக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரியல, அப்படிலாம் நினைக்கும்போது நம்ம இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சு நம்ம இன்ஸ்பயர்டாக இருக்கணும். இப்போ 3வது பார்க்கலாம். நம்ம முதல்ல என்ன பண்ணோம், மூவிஸை பார்த்தோம், நம்ம வந்து நியூஸை வாட்ச் பண்ணணும், அதில் இருக்கிற லாங்குவேஜை வந்து அந்த பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பேசணும். 2வது வந்து நம்ம தப்பு செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். ஓகே, இத்தனை நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம காதால் கேட்டு வர லாங்குவேஜ் வந்து ஒன்று, அதெல்லாம் வந்து பேசிடலாம், எல்லாத்துமாலையும் பேசிடலாம். அது வந்து ஃப்ளூயன்சி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கும். பட் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். நம்ம பேசுகிறது வந்து ஒரு கவர்ற மாதிரியான ஒரு பேச்சாக இருக்கணும். அதான் சொல்கிறாங்களே, இட் ஷுட் பி ஸ்டிரிங் ஸ்பீச்னு சொல்கிறாங்க, இட் ஷுட் பி அரஸ்டிங் ஸ்பீச்னு சொல்கிறாங்க, திஸ் இலக்வென்ட் ஸ்பீச்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா. லைக் அப்ரஹாம் லிங்கனோட கெட்டிஸ்பர்க் ஸ்பீச். அதாவது அப்ரஹாம் லிங்கன் வந்து இருக்கலே பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவில் வந்து ரைட் ஃப்ரம் ஜார்ஜ் வாஷிங்டன்லேருந்து எடுத்திங்கன்னா எத்தனையோ பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் அப்ரஹாம் லிங்கன் வந்து தனியாக தெரிவார். என்னென்னா அவர் மாதிரி ஒரு லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணது வந்து ரொம்ப கம்மி பேர் தான். ஓகே, அதாவது எஸ்பெஷலி இந்த கெட்டிஸ்பர்க்ங்கிற ஒரு இடத்துல வந்து அவர் பேசியிருக்காரு. 407 years ago, our father brought forth on this continent a new nation conceived in liberty and dedicated to a proposition that all men are created equal.
அப்படிங்கிற மாதிரி போகும். அது பியூட்டிஃபுல். அந்த சின்ன அது பெரிய ஒகேபுலரிலாம் கிடையாது, பட் இவ்வளோ அழகாக வந்து லாங்குவேஜை நிட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது சூப்பர்பான லாங்குவேஜ். இப்போ கூட யாராவது வந்து இங்கிலீஷில் சூப்பராக பேசினாங்கன்னா அதோட தான் கம்பேர் பண்ணி இதுக்கு வேல்யூ கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த அளவு அவர் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இப்போது இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட கிரவுண்டிங் வேணும் இங்கே. ஓகே, இப்போ லிங்கன் கிட்டே கேட்டால் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஷேக்ஸ்பியரோட ஒர்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி மேக்பர்த் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அவர் அதே மாதிரி ராபர்ட் பர்ன்ஸ் இந்த மாதிரி நிறைய புக்ஸ்லாம் அவர் படிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த லெவலுக்கு நீங்கள் வந்து போகணுன்னா கண்டிப்பாக லிட்ரேச்சரோட அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகே, ஸோ அதனால் நிறையா நீங்கள் வந்து புக்ஸு படிக்கணும். புக்ஸு படிக்கும்போது உங்களுக்கு வெரைட்டி இந்த லாங்குவேஜ் எப்படியெல்லாம் லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும், என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்குங்கிறது தெரியும். இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வரக்கு இப்படி ஒரு லாங்குவேஜ் ப்ரொடியூஸ் பண்ணலாமே, ஸோ நம்ம அதை இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தோணும். ஓகே, பிகாஸ் நீங்கள் கண்டெம்பரரி மூவிஸ்லையாக இருக்கட்டும், இல்லை நியூஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான். ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும், யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி தான் ஆப்ஜெக்டிவ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் லாங்குவேஜ் இருக்கும். ஓகே, பட் அதோட அடுத்த லெவல் ஆக்சுவலாக ஒரு டெப்த் இருக்கணும், ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்டைல் இருக்கணும். அப்படின்னா இந்த லிட்ரேச்சருக்கு தான் நீங்கள் போய் ஆகணும். ஓகே, ஸோ என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் வந்து நிறைய புக்ஸ் படிங்க. நான் இதுதான் புக்ஸ் படிக்கணும்னு நான் சொல்லலை. நல்ல நல்ல நாவல்ஸ் இருக்குது, நல்ல நல்ல போயம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு அந்த லாங்குவேஜோட ஃபுல் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு ஐடியாவை எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி நம்ம சொல்கிறோம்ல அப்ரஹாம் லிங்கன் பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் பேசும்போது மற்றவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா 3 பாயிண்ட்டுங்க. ஒன்று வந்து இனிஷியல் பிளட் எல்லாம் ஆரம்பிக்கும் போது கிராமர் வந்து உங்களுக்கு ஒரு பேஸாக இருக்கக்கூடாது. ஓகே, நல்ல லாங்குவேஜ் நீங்கள் கேட்டுட்டு பேச முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் முயற்சி பண்ணலைன்னா கண்டிப்பாக அது ஒரு தோல்வி தான். ரெண்டாவது, தயக்கம் இல்லாத பேசுங்க. ஓகே, தோல்வியை வந்து நம்ம தோல்வியாக பார்க்கக்கூடாது. வெற்றியோட ஒரு பாகம் தான் தோல்வியாக நீங்கள் பார்க்கணும். ஓகே, மூணாவது வந்து நீங்கள் அடுத்த லெவல் ஆஃப் இலக்குவன்ஸ்க்கு போகணும், அடுத்த லெவல் ஆஃப் லாங்குவேஜ் யூசேஜுக்கு நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும். ஓகே, ஸோ இது அத்தனையும் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கூட ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னலாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இங்கிலீஷில் கேட்குறோமோ அதெல்லாம் வந்து நீங்கள் பேசுங்க. ஓகே, நீங்கள் தப்பாக பேசுங்க, ஒரு பாயிண்டில் நீங்களே வந்து அசத்திடுவீங்க நீங்கள் பேசுகிறத பார்த்து. ஓகே, ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.